வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குமே கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசை, எண்ணம், அதற்குண்டான முயற்சி இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாராலையும் கோடீஸ்வரன் ஆயிட முடியாது, பணக்காரன் ஆயிட முடியாது. அதுக்கு மிக மிக முக்கியமானது உழைப்பு என்றாலும் அதைவிட அதிர்ஷ்டம் கண்டிப்பாக முக்கியம். அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டத்தின் வழியில் நீங்கள் சென்றால் கோடீஸ்வரனாக, பணக்காரனாக ஆக முடியும். அப்படி ஒவ்வொரு வருடமும் என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதை நாம் தான் மிஸ் பண்ணியிருப்போம், தவறி இருப்போம். அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்ட வழி இந்த 2025 எந்த வழி உங்களுக்கு, எந்த வழியில் போனால் பெரும் பணத்தை அள்ள முடியும், நீங்கள் கோடீஸ்வரனாக முடியும், நீங்கள் பணக்காரனாக முடியும். முக்கியமாக சில பேர்த்துக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு எண்ணமெல்லாம் இருக்காது. இருக்கிற கடனை அடைச்சா போதும், நிம்மதி கிடைச்சா போதும்னு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த பணத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட வழிகள் எது அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்குறோம். இந்த 2025 இந்த வழிகளில் உங்களுக்காக பணம் காத்திருக்கும். சென்றால், முயற்சி செய்தால் கண்டிப்பாக அள்ளிக்கொள்ளலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுவாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகான் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது புதன் என்றாலும் இந்த 2025 உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் குருவான் வந்து அமர்ந்திருக்கிறார். புதனுக்கு குரு வகை கிரகம். புதன் பகவான் வைராக்கியம், விடாமுயற்சி, ரொம்ப சாணக்கியத்தனமாக சாதுரியத்தனமாக பேசக்கூடியவர். அதேபோல் நியாய தர்மத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர். ஆனால் குருவான் அப்படி அல்ல. சில இடங்களில் சில உறவுகளுக்காக உங்களை விட்டு கொடுக்க வைத்து விடுவார். ஸோ அப்படி இந்த 2025 மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா, உறவுகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில காரியத்தை விட்டு கொடுத்து பின்னாடி பெரும் வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இழந்தது போதும், இனிமேல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் இந்த வருஷம் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, இது போக இந்த 2025 எந்த வழியில் பணம் உங்களுக்காக காத்திருக்க போகிறது? ஜோதிட சாஸ்திரப்படி பணபரஸ்தானம் என்று சொல்வார்கள். 2ஆம் வீடு, 5ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடு, 11ஆம் வீடு. ஸோ இந்த 2ஆம் வீட்டில், அதாவது கடக ராசியில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதனுடைய காரகத்துவ அடிப்படையில் உங்களுக்கு பணலாபங்கள் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2ஆம் வீடு கடகம், கடகத்தில் பெரிய வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய கோள்கள், கிரகங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வருடம் அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதம் 2 மாதங்களும் குருவன் வக்ரமடைந்து, அதிசாரமாக போய் வக்ரமடைஞ்சு அந்த கடகராசியில் இருக்க போகிறார். அப்போ இந்த வருடம் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை துணை, நண்பர்களால் பெரும் பணம் செல்வம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தொழிலுக்கும் வாழ்க்கை துணை, நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர், தொழில் பார்ட்னர் மூலமாக நல்ல ஒரு ஷேர் கிடைக்க வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் அந்த அக்டோபர் நவம்பரில் விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்தபடியாக 5ஆம் வீடு, மிதுனத்திற்கு 5ஆம் வீடு துலாம். துலாமில் பெரிய வருடக்கொள்கை சொல்லக்கூடிய ராகு கேதுவோ சனியோ குருவோ கிடையாது. ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் துலாம் ராசி. அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த முறை பிள்ளைகளாலும் காதலாலும் சில நன்மை நடக்கும். வருங்கால துணையின் மூலமாக வருமானமும், அதேபோல் காதல் விவகாரத்தால் பெரிய இடத்தில் வரன் அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை முறையை மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வருஷத்தில். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, இந்த வருடத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சைவ உணவை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடுகளை அதிகமாக பண்ணிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணால் இந்த அதிர்ஷ்டம் முழுமையான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 8ஆம் வீடு, மிதுனத்திற்கு 8ஆம் வீடு எதுனா மகரம். மகரத்திலும் பெரிய கோள்கள் எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் வீடு. ஸோ மிதுனத்திற்கு 11ஆம் வீடு மேஷம். அந்த மேஷத்திலும் பெரிய கோள்கள் எதுவுமே கிடையாது. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் திருவருளாலும் தொழில், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் மற்றும் காதல், இந்த விவகாரத்தால் பெரிய அளவு ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது இந்த வருடத்தில். ஸோ அந்த வழியில் போனால் பெரும் பணத்தை, பெரும் செல்வாக்கை உங்களால் அள்ள முடியும், வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும். ஸோ இந்த வருஷம் இந்த வழியில் மட்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஸோ முயற்சித்து பாருங்கள், முயல்வதில் தவறில்லை. ஆனால் ஜெயித்து விட்டால் வாழ்க்கை செட்டில் தான்.
சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைவ உணவுகளை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ண ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.